ஹாய்ங்க. நம்ம வீட்லயே சூப்பரா வெண்ணெய் எடுக்கலாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இது எப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நானு 1 கப்பு தயிருக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது ஐஸ் வாட்டர் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஐஸ் வாட்டர் இல்லைன்னா பரவால்ல. சாதாரண தண்ணியே எடுத்துக்கோங்க. சாதாரண தண்ணியில எடுக்கிற மாதிரி இருந்தா, ஒண்ணு காலையில சூரியன் வராததுக்கு முன்னாடி எடுங்க. இல்லைன்னா வெயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் டைம்ல எடுங்க. அப்பதான் உங்களுக்கு வெண்ணெய் சூப்பரா திரிஞ்சு வரும். வெயில் டைம்ல எடுத்தீங்கன்னா வெண்ணெய் உருகிடும். சீக்கிரம் எடுக்க முடியாது. நானுமே மிக்ஸியில போட்டு அடிச்சு பார்த்தேங்க. ஆனா வெண்ணெய் வரவே இல்ல. ஒண்ணு கொல கொலன்னு போயிடும். இல்லைன்னா கிரீம் மாதிரி ஆயிடும். இல்லைன்னா நொர நொரையா தான் இருக்குமே தவிர வெண்ணெயே வராது. இப்படி கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டா தான் நம்ம பாட்டிலில் ஊற்றும்போது கரெக்டாக ஊற்ற முடியும். இல்லைன்னா திட்டு திட்டாக இருந்துச்சுன்னா ஊற்ற முடியாது. அதுக்காக தான் இப்படி நல்லா நான் கரைச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பழைய பாட்டிலை எடுத்துக்கோங்க. அதில் இப்படி ஊற்றுங்க. உங்களால் சரியாக ஊற்ற முடியலன்னா ஃபனல் வச்சு ஊற்றுங்க. ஃபனல் வச்சு ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ஊற்றலாம். நான் எதுவுமே வச்சு ஊற்றலைங்க, சும்மா தான் ஊற்றுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே கழுவிக்கிட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வராத மாதிரி தான் தெரியும். கரெக்டாக நான் பண்ணுறதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வரும். ஏன்னா எனக்குமே ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வரவே இல்லை. அப்புறம் தான் நான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக எனக்குமே வந்துச்சு. இந்த மாதிரி அளவு கரெக்டாக வச்சு ஊற்றுங்க. ஏன்னா அதிகமாக வச்சு ஊற்றுனீங்கன்னா நீங்கள் சிலுப்பும் போது வெண்ணெய் வராது. அதனால் கரெக்டாக எத்தனை கிளாஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக பாட்டில் இப்படி குளுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெண்ணெய் சீக்கிரமாகவே கிடச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவு வேகமாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெண்ணெய் சீக்கிரமாக குலுங்கி வரும். நீங்கள் இந்த மாதிரி வெண்ணெய் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ன்னா, டைமுமே சீக்கிரம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் நிறையா யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா அதுக்கு நம்ம ஐஸ் தண்ணி ஊற்றணும். மிக்சி சூடாகும், இல்லை கொல கொலன்னு ஆகும், இல்லை நுர மாதிரி பொங்கி வரும், இல்லைன்னா தண்ணியாட்டம் வரும். ஆனால் வெண்ணெயே வராது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெண்ணெய் வரும். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் குலுக்கிட்டு பார்க்குறேன். இப்படி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா குலுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர்லேருந்து நல்லா வெண்ணெய் பிரிஞ்சு வந்தது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணும்போதும் வரும். அப்புறம் இன்னும் ஒரு 2 செகண்ட் மட்டும் இதே மாதிரி குலுக்கிக்கிட்டே இருங்க பாட்டிலை நல்லா. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது கை வலிக்கிற மாதிரி இருக்கும். எதனாலன்னா நீங்கள் பண்ணுனதில்ல. அதனால் உங்களுக்கு கை வலிக்கிற மாதிரி இருக்கும். கை வலிச்சிச்சுன்னா நீங்கள் ஒரே மாதிரி பண்ணாதீங்க. இந்த சைடு அந்த சைடு எப்படி வேணாலும் பண்ணலாம். நமக்கு மொத்தத்தில் வெண்ணெய் வந்தால் சரி. நீங்கள் இப்படி பாட்டிலை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெண்ணெய் தனியாக தயிர் தனியாக ஒதுங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடைசி வரைக்கும் நம்ம கரெக்டாக செய்யணும். நம்ம பாதியிலே இதை ஸ்கிப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சூப்பரான வெண்ணெய் கிடைக்காது. முடிஞ்ச அளவு நீங்கள் கை வலிக்கிறத பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இதுதாங்க பெஸ்ட்டான ஐடியா என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கும் இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இதை பற்றி எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். வேறு கப்புக்கு மாற்றும் போது பாட்டிலில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் தயிரெல்லாம். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே அலசி மறுபடியும் இந்த குண்டான்லேயே ஊற்றிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அலசி ஊற்றும் போது ஃப்ரிட்ஜ் தண்ணி இருந்தால் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு நல்லாவே வரும். ஃப்ரிட்ஜ் இல்லாத சும்மா பச்சை தண்ணியே ஊற்றுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஐஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வெண்ணெயை உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம 1 கப்பு தயிருக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன். அதுக்கு நமக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குது. அந்த வெண்ணெயை நம்ம கையில் எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இப்போவே அந்த மணலாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ கொஞ்சமாக ஐஸ் தண்ணி ஊற்றி இப்படி கழுவுனீங்கன்னா அதில் உள்ள வேஸ்ட்டு எல்லாமே வந்துடும். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஸ்மெல்லு வரும், பிசு பிசுன்னு ஆகும், ஒரு மாதிரி பாசம் பிடிச்சா மாதிரி வந்துடும். அதுக்காக தான் நான் இப்படி சுத்தமாக கழுவிட்டு வைக்கிறேன். வெண்ணெய் சூப்பராக வந்துடுச்சுங்க. நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கான பலன் இந்த வெண்ணெய் தான். நம்ம என்ன தான் கடையில் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து அதை செஞ்சு சாப்பிட்டாலுமே அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, வாசனையுமே இருக்காது. கொஞ்சம் நாளில் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நாளைக்குமே இருக்கும். மணலாக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக காய்ச்சறது எப்படின்னு ஒரு வீடியோவில் போடுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணியில் தான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். இதை நான் ஃப்ரிட்ஜில்
வச்சுருவேன். நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் தான் காய்ச்சுவேன். அதை மாதிரி நீங்களும் நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் காய்ச்சினாலும் காய்ச்சலாம். இல்லைன்னா உடனேயே காய்ச்சலாம். நான் கண்டிப்பாக இதை எப்படி காய்ச்சுறேன் அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கழுவுறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் எப்போதும் பாத்திரம் கழுவுற கொஞ்சமாக சோப்பு எடுத்துக்கோங்க. வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலில் ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 3 டைம் நம்ம எப்படி வெண்ணெய் குளுக்கணுமோ அதே மாதிரி குலுக்கிட்டு நல்லா கழுவி வச்சிட்டிங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே வராது. பாட்டிலை நல்லா கழுவிட்டு இப்படி குப்பரை கமுத்தி வச்சுருங்க. இப்படி குப்பரை கமுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த கெட்ட வாசனையுமே வராது. வீட்டில் நீங்கள் தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த தண்ணி பாட்டிலே நீங்கள் வெண்ணெய் எடுங்க. அதை இந்த மாதிரி கழுவி வச்சிட்டிங்கனாலே போதும். நம்ம அடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே பாட்டிலை. இது வந்து பாலாடையிலேருந்து எடுத்து வச்ச வெண்ணெய்ங்க. இதை நான் எப்படி நெய்யாக்குறேன், எப்படி வெண்ணெயாக எடுத்தேன் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். இது ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க தாங்க மோஸ்ட்லி ட்ரை பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதனால் ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். நான் இப்படி தாங்க வீட்டில் பாட்டில் வச்சு வெண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கும் எனக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.